தன்னை கொலை செய்யக்கூடிய நோக்கத்தில் தீ விபத்து செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதாக காவல்துறை ஏடிஜிபி கல்பனா நாயக் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வில் அதில் பணி ஒதுக்கீடு விவகாரத்தில் இடஒதுக்கீட்டில் குளறுபடி இருந்தது தொடர்பாக தான் சுட்டிக்காட்டிய நிலையில் தன்னை கொல்வதற்கு சதி நடைபெற்றதாக காவல்துறை கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கடந்த ஆண்டு இந்த அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அந்த தீ விபத்து தன்னை குறிவைத்து நடத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் இந்த விவகாரத்தில் தற்போது மிக முக்கியமான ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். ஏடிஜிபி கொலை முயற்சி புகார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தற்போது அரசை வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுடன் நிகரானுடைய செய்தியாளர் சுபாஷ் பின்னணி என்ன? தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் நடக்கும் குளறுபடியை சுட்டிக்காட்டியதற்காக தன்னை கொலை செய்யும் நோக்கில் தன் அலுவலகம் தாக்கப்பட்டதாக காவல்துறை கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் ஐபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்க வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சற்று நேரம் முன்பு நான் சென்றிருந்தால் என் உயிர் இழந்திருப்பேன் என்று அவரின் கூற்று நெஞ்சை பத வைப்பதாகவும் தங்கள் துறையில் ஊழல்களை சொன்னதற்கே அவரை கொலை செய்ய துணிந்து விட்டார்கள் என்பது மிகவும் கீழ்த்தரமான இந்த செயலுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் முதலமைச்சர் என்பதையும் சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏடிஜிபி உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பது என்பது ஸ்டாலின் தன் நிர்வாகம் செலுத்தும் காவல்துறை மேல் தானே வைத்துள்ள குற்றச்சாட்டாக கரும்புள்ளியாக இருக்கிறது என்பதையும் அவர் குற்றச்சாட்டாக சொல்லியிருக்கிறார். உடனடியாக டிஜிபி கல்பனா நாயக் ஐபிஎஸ் அவர்களின் குற்றச்சாட்டை வெளிப்படைத்தன்மையுடன் முறையாக விசாரித்து இதில் தொடர்பு இருப்பின் அவர் மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க இந்த அரசையும் தான் வலியுறுத்துவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏற்கனவே கல்பனா நாயக் காவல்துறை பார்க்கக்கூடிய உள்துறை செயலாளருக்கும் அதே போல தலைமைச் செயலாளருக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார். இன்று காலை செய்தியாக அது வெளியாகி இருக்கிறது. அதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் தான் எதிர்க்கட்சி தலைவர் தற்போது இந்த பதிவை தனது எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நன்றி சுபாஷ்.